மாண்புமிகு உறுப்பினர் டி.கே. கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலுக்கு கடந்த ஆண்டு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தங்கும் விடுதி, உணவுக்கூடம், மொட்டை மண்டபம், அதேபோல வாகன நிறுத்தும் இடங்கள் எல்லாம் அமைத்து தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துறை அமைச்சரோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சிறுவாபுரி கோயிலுக்கு புறவழிச்சாலை அமைப்பதற்காக 45 கோடி ரூபாய் அறநிலைத்துறையின் சார்பாக ஒதுக்கீடு செய்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பெரியபாளையம் பவானி அம்மனுடைய அருள் ஆசியை அதிகமாக பெற்ற நம்முடைய துறை அமைச்சர் சொல்லியிருக்கேன். கேள்வி வேணும்னா சுருக்கமா பெரியபாளையம் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. அந்த பெரியபாளையத்திற்கு அறநிலைத்துறையின் சார்பாக புறவழிச்சாலை அமைத்து தர வருவாரா என்று தங்கள் வாயிலாக வருகின்றனர். அமைச்சர் அருள்மிகு பவானி அம்மன் பெரியபாளையம் கோயில் என்பது வடசென்னை மக்கள் அதிகமாக நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற ஆடி மாதங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கோயில் என்பதால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அந்த திருப்பணிக்கு உத்தரவிட்ட ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பெருந்திட்ட வரைவு பணிகள் முழுமையாக நிறைவு பெறுகின்ற பொழுது அதற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. சிறுவாபுரி திருக்கோயிலை பொறுத்தளவில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவதால் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் என்னையும் அனுப்பி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒரு பெருந்திட்ட வரைவை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார். 45 கோடி ரூபாய் செலவில் மாற்றுப்பாதைக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அரசு நிதி கோரப்பட்டிருக்கின்றது. நிச்சயம் இந்த மானிய கோரிக்கையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அனுமதியை பெற்று 2 திருக்கோயில்களுக்கும் வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்ப போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடக்குறிச்சி தொகுதியில் வரகீஸ்வரர் என்ற பழமையான சிவன் கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலில் அருகில் உள்ள குளத்தில் கழிவுநீர்கள் கலப்பதால் மிகவும் மாசுபட்டு இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு சுற்றுச்சுவர் அமைத்து படிக்கட்டு தர முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். 2 வருடங்களுக்கு முன் அமைச்சர் நேராக அதை பார்வையிட்டு செய்து கொடுக்கின்றேன் என்று கூறியுள்ளார்கள். அதையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கோரிய கோரிக்கையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். இடையிலே அந்த பணிகள் மேற்கொண்ட பொழுது பெருமழை வெள்ளத்தின் காரணமாக பணிகளை தொடர முடியாத ஒரு சூழல். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 85 திருக்குளங்கள் சுமார் 118 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன. 4 திருக்கோயிலுக்கு புதிய திருக்குளங்களை சுமார் 6 கோடி ரூபாய் செலவிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் புதிய திருக்குளங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உறுப்பினர் கோரிய கோரிக்கை இன்றே இணையாளரை அனுப்பி ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு உடைய பணிகள் தாமதமாக இருந்தால் அதை துரிதப்படுத்தி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.